பேருக்கு செயின் எப்படி மாட்டுறதுன்னு தெரியாது, செயின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு சிலருக்கு செயின் கூட இப்படி சிக்கலாக கூட விழுந்துடும். அந்த மாதிரி சிக்கலான டயத்தில் ஜஸ்ட் இப்படி செயினை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி எடுத்தால் போதும். செயினை கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். ரெண்டாவது, செயினோட ஷார்ப்பிங் பகுதி இப்படி இருக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் ஏஜ். செயினை ப்ராப்பராக லாக் பண்ணுறது. லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் உட்காரணும். ஸ்லாட்டில் உட்கார மாதிரி இந்த ஹோல் வந்து கரெக்டாக இந்த பாரோட ஹோலில் ஜாயிண்ட் ஆகணும். சாக்கெட் சரியாக உட்காரணும். ரொட்டேட் பண்ணுறப்ப இப்படி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். ரெண்டாவது, செயின் தேவைக்கு ஏற்ற மாதிரி டைட் வச்சுருங்க. இந்த டைட்டு போதுமானது. பாரை ஒரு நாள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா பாரை மறுநாள் திருப்பி யூஸ் பண்ணணும். செயினை கிடையாது, பாரை மட்டும்தான். அவ்வளோதான். இதுதான் செயினோட ஃப்ரண்டேஜ். இதுதான் நம்ம வுட்டோட ஃபஸ்ட்டு கட்டிங் பாயிண்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு மூவிங் இருக்கும். இதைத்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃப்ரண்டேஜில் தான் நம்ம செயின் போட்டிருக்கோமான்னு. இந்த பக்கம் தான் நம்ம செயின் மூவிங் ஆகும். சிலர் செயினை திருப்பி போட்டுருவாங்க. அதனால் செயின் என்ன ஆகும்னா கட்டிங் ஆகாது. அவங்களோட பட்டம் மிஷின் மரம் முடிக்க மாட்டாங்க, செயின் திருப்பி போட்டிருப்பாங்க. சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, ஏதாவது மிஷினை பற்றி தெரியணும்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்.